வணக்கம். 8 திக்கும் என்ற செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் ஆஷ்லி பி ஜாய். தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் மு.க. ஸ்டாலின். ஆளுநர் மாளிகையில் காலை 9 மணிக்கு எளிமையான விழா. மு.க. ஸ்டாலின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க OPS, EPS-க்கு அழைப்பு. ரஜினி, கமல், விஜயகாந்த் உள்ளிட்டோருக்கும் அழைப்பிதழ். மு.க. ஸ்டாலின் தலைமையிலான 34 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் வெளியீடு. உள்துறை, சிறப்பு முயற்சி உள்ளிட்ட 11 துறைகளை கவனிக்கிறார் மு.க. ஸ்டாலின். துரைமுருகன், KN நேரு, பொன்முடி உள்ளிட்ட 15 பேருக்கு அமைச்சரவையில் மீண்டும் வாய்ப்பு. மா. சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ், கயல்விழி உட்பட 14 பேர் முதல் முறை அமைச்சர்கள். நாடு முழுவதும் ஒரே நாளில் 4,12,000 பேருக்கு கொரோனா. தமிழகத்தில் 25,000-ஐ நெருங்கும் தினசரி பாதிப்பு. இணை நோய் இல்லாத 45 பேர் உட்பட 195 பேர் உயிரிழப்பு. மருத்துவ ஆக்ஸிஜன் நாளை வரை மட்டுமே கையிருப்பு உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். ஆக்ஸிஜன் தடையில்லாமல் வழங்குவதை உறுதி செய்ய மத்திய அரசுக்கு கெடு. கொரோனா 3வது அலையை எதிர்கொள்ள தயாராகுங்கள். குழந்தைக்கு தடுப்பூசி போட மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. தமிழகத்தில் புதிதாக அமலுக்கு வந்த கொரோனா கட்டுப்பாடுகள். நண்பகல் 12 மணியுடன் அடைக்கப்பட்ட மளிகை மற்றும் தேநீர் கடைகள். டாஸ்மாக் கடைகளில் காலையிலேயே குவிந்த குடிமகன்கள். கொரோனா பரவலை தடுக்க கேரளாவில் மே 8 முதல் 16ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு. இந்தியாவிலிருந்து வரும் பயணிகளுக்கு தடை விதித்தது இலங்கை. கொரோனா தொற்றால் பிரபல நகைச்சுவை நடிகர் பாண்டு காலமானார். பாடகர் கோமகன், முன்னாள் மத்திய அமைச்சர் அஜித் சிங்கும் மரணம். தமிழக முதலமைச்சராக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நாளை காலை 9 மணிக்கு பதவியேற்கிறார். பதவியேற்பு விழாவை தொலைக்காட்சியில் காணும்படி தொண்டர்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி 159 இடங்களில் வெற்றி பெற்றது. இதில் திமுக மட்டும் 125 இடங்களில் வென்று தனிப்பெரும்பான்மை பெற்றது. இதனைத் தொடர்ந்து திமுக சட்டமன்ற கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். திமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கான கடிதத்தை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திடம் வழங்கி ஆட்சியமைக்க உரிமை கோரினார். இதனை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமிழக முதலமைச்சராக ஸ்டாலினை பதவியேற்க அழைப்பு விடுத்தார். அதன்படி ஆளுநர் மாளிகையில் வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு எளிய முறையில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. அப்போது ஸ்டாலினுக்கு ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவரைத் தொடர்ந்து 33 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். பதவியேற்றதும் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் கோட்டைக்கு செல்ல உள்ளதால் தலைமைச் செயலகத்தில் அலுவலகங்களை சீரமைக்கும் பணிகள், பழைய பெயர் பலகைகளை மாற்றி புதிய பெயர் பலகைகள் வைக்கும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்றது. முதலமைச்சரின் அறை மற்றும் வளாகத்தை வர்ணம் பூசி புனரமைக்கும் பணியும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதேபோன்று மு.க. ஸ்டாலின் இல்லத்தில் இருந்து ஆளுநர் மாளிகை வரையிலும் தலைமைச் செயலக வளாகத்திலும் முதலமைச்சர் பாதுகாப்பு வாகனங்களின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மு.க. ஸ்டாலின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, காவல்துறை உயரதிகாரிகள், மூக்க அழகிரியின் மகன் துரை தயாநிதி, மகள் கயல்விழி உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் பதவியேற்பு விழாவை வீட்டிலிருந்தே காணுமாறு தொண்டர்களுக்கு மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பதவியேற்பு விழாவை தமிழகம் முழுவதும் உள்ள தொண்டர்களை அழைத்து பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும், ஆனால் கொரோனா பரவல் காரணமாக மக்கள் கூடும் மாபெரும் விழாவாக பதவியேற்பு விழாவை நடத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். தேர்தல் வெற்றிக்கு கடுமையாக உழைத்த தொண்டர்களின் முன்னால் பதவியேற்க முடியவில்லை என்று தான் வருந்துவதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்க இருப்பதை முன்னிட்டு ஸ்டாலின் அரசியல் கட்சிகளின் மூத்த தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னை குரோம்பேட்டையில் வசிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சங்கரையா இல்லத்திற்கு நேரில் சென்று மு.க.ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார். பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, எம்ஜிஆர் கழக தலைவர் ஆர்.எம். வீரப்பன் ஆகியோரின் இல்லங்களுக்கும் சென்று அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றார். இதேபோன்று மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். இதனிடையே தமிழக முதலமைச்சராக பதவியேற்க இருக்கும் தன் தம்பி மு.க.ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக அவரது சகோதரர் மூக்க அழகிரி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் வாழ்த்துச் செய்தியில், தன் தம்பி முதலமைச்சராவதில் பெருமைப்படுவதாகவும், மு.க.ஸ்டாலின் நிச்சயம் நல்லாட்சி தருவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனிடையே மு.க.ஸ்டாலினின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த், பாஜக தமிழக தலைவர் எல். முருகன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், அமமுக பொதுச் செயலாளர் தினகரன், மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் முன்னாள் அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு, பொன்முடி, ஐ. பெரியசாமி உட்பட 15 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அன்பில் மகேஷ், கயல்விழி உட்பட 14 பேர் இடம்பெற்ற போதும் உதயநிதிக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. முதலமைச்சராக பொறுப்பேற்கும் மு.க.ஸ்டாலின் பொது நிர்வாகம், இந்திய ஆட்சிப்பணி, காவல் பணி, மாவட்ட வருவாய், மாற்றுத்திறனாளிகள் நலன் உட்பட 11 துறைகளை தன்னகத்தை கொண்டுள்ளார். கட்சியின் மூத்த நிர்வாகிகளான துரைமுருகனுக்கு நீர்ப்பாசனம் மற்றும் கனிமங்கள் சுரங்கத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. கே.என். நேருவுக்கு நகராட்சி நிர்வாகம், நகர்ப்பகுதி, குடிநீர் வழங்கல் துறையும், ஐ. பெரியசாமிக்கு கூட்டுறவு மற்றும் புள்ளியியல் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு கருணாநிதி ஆட்சியில் பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறையே ஸ்டாலின் அமைச்சரவையிலும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் அறிவிக்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட நிலையில் அத்துறை எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரனுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையும், தங்கம் தென்னரசுவுக்கு தொழில்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித் துறையும், எஸ். ரகுபதிக்கு சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலை துறையும், ஏவா வேலு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. வீட்டு வசதித்துறை முத்துச்சாமியிடமும், ஊரக வளர்ச்சித்துறை கே.ஆர். பெரியகருப்பனிடமும் வழங்கப்பட்டுள்ளது. சிறு தொழில் மற்றும் குடிசை மாற்று வாரியத்தை தாமோ அன்பரசனும், செய்தி மற்றும் விளம்பரத்துறையை வெள்ளக்கோவில் சாமிநாதனும் கவனிக்க உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து கீதா ஜீவனுக்கு சமூக நலத்துறையும், அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மீன்வள மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையும் வழங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை ராஜகண்ணப்பனுக்கும், வனத்துறை நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த கா. ராமச்சந்திரனுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சக்கரபாணிக்கும், மின்சாரத்துறை செந்தில் பாலாஜிக்கும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஆர். காந்தி கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சராகவும், மா. சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்கின்றனர். வணிக வரித்துறை பி. மூர்த்திக்கும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை எஸ்.எஸ். சிவசங்கருக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. சேகர் பாபு வசம் இந்து சமய அறநிலையத்துறையும், பழனிவேல் தியாகராஜன் வசம் நிதித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆவடி தொகுதியில் மா.பா. பாண்டியராஜனை வீழ்த்திய சாமு நாசருக்கு பால்வளத்துறையும், செஞ்சி மஸ்தானுக்கு சிறுபான்மையினர் நலத்துறையும் வழங்கப்பட்டுள்ளது. அன்பில் மகேஷுக்கு பள்ளி கல்வித்துறையும், மெய்யநாதனுக்கு சுற்றுச்சூழல் துறையும், சி.வி. கணேசனுக்கு தொழிலாளர் நலனும், மனோ தங்கராஜுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மதிவேந்தனுக்கு சுற்றுலாத்துறையும், தாராபுரம் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் எல். முருகனை வீழ்த்திய கயல்விழி செல்வராஜுக்கு ஆதி திராவிடர் நலத்துறையும் வழங்கப்பட்டது. மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் 34 அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் 2006, 2011 திமுக ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்த துரைமுருகன், கே.என். நேரு, ஏவா வேலு உட்பட 15 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும்
மா சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ், கயல்விழி உட்பட 14 பேர் புதுமுகங்களாவர். அத்துடன் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த சேகர்பாபு, ராஜகண்ணப்பன், செந்தில் பாலாஜி உட்பட 5 பேருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதிக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கவில்லை. செங்கல்பட்டு, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, அரியலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, தேனி, திருநெல்வேலி, தென்காசி, சேலம் ஆகிய 13 மாவட்டங்களில் இருந்து யாரும் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. அத்துடன் கோவை, தருமபுரி மாவட்டங்களில் திமுக கூட்டணி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாததால் மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் இந்த 2 மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்காமல் போனது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் இதுவரை 17 கோடி தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு 1,72,62,470 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்திற்கு இதுவரை 71,03,950 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றில் 8.83% வீணாகியுள்ளதாகவும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. தற்போது வரை 2,56,493 தடுப்பூசி தமிழகத்தில் கையிருப்பில் உள்ளதாகவும் 1,00,000 தடுப்பூசிகள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்து மொத்தமாக 17,15,42,410 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்தியாவுடனான விமான போக்குவரத்திற்கு இலங்கை அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா 2வது அலையின் தாக்கம் வேகமாக பரவி வருகிறது. இதனால் ஏற்கனவே ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவிலிருந்து வரும் விமான பயணிகளுக்கு தடை விதித்து உத்தரவிட்டன. இந்த நிலையில் இலங்கை விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்தியாவிலிருந்து இலங்கை வரும் விமான பயணிகள் தங்கள் நாட்டிற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அறிவித்துள்ளது. சுகாதாரத்துறை அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி இம்முடிவு குறித்து விரைவில் மறுபரிசீலனை செய்யப்படும் எனவும் இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நீதிமன்றங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை வெளியிடுவதற்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கொரோனா பரவும் சூழலில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளுடன் தேர்தல் நடத்தாத தேர்தல் ஆணையம் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்து சரிதான் என்றும் அதனை கசப்பு மருந்தாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வழங்கப்பட்ட தீர்ப்பில் பத்திரிகைகளில் நீதிமன்றத்தின் கருத்துக்களை வெளியிடுவதற்கு தடை விதிக்க முடியாது என உத்தரவிடப்பட்டது. உள்ளூர் பிரச்சினைகளை புரிந்து கொண்டு உயர்நீதிமன்றங்கள் சிறப்பாக செயல்படுவதாக பாராட்டு தெரிவித்த உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. கேரளாவில் கொரோனாவின் 2வது அலை வேகமாக பரவி வருவதால் அதனை தடுக்க மே 8 முதல் 16ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் மட்டும் புதிதாக 41,953 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது. பல மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு விகிதம் 25 விழுக்காட்டிற்கும் அதிகமாக பதிவானதால் அந்த மாநில அரசு ஊரடங்கை அறிவித்துள்ளது. அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடுவோருக்கு மட்டுமே சாலையில் நடமாட அனுமதி அளிக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே கொரோனாவின் 2வது அலையை கட்டுப்படுத்த முடியும் என்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சரும் ராஷ்டிரிய லோக்தள கட்சி தலைவருமான சௌத்ரி அஜித் சிங் கொரோனா நோய் தொற்றால் காலமானார். அவருக்கு வயது 82. முன்னாள் பிரதமர் சரண் சிங்கின் மகனான அஜித் சிங் மத்திய அமைச்சராக 4 முறை பொறுப்பு வகித்துள்ளார். முன்னாள் பிரதமர் VP சிங், வாஜ்பாய், நரசிம்மராவ் மற்றும் மன்மோகன் சிங் ஆகியோரது ஆட்சியில் மத்திய அமைச்சராக அஜித் சிங் பணியாற்றினார். இந்த நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அவர் குர்கானில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருடைய உடல்நிலை மோசமானதை அடுத்து சிகிச்சை பலனின்றி அஜித் சிங் உயிரிழந்தார். அவருக்கு ஒரு மகனும் 2 மகள்களும் உள்ளனர். கொரோனா பேரிடர் சூழலில் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை முழு கல்விக் கட்டணத்தை செலுத்துமாறு கட்டாயப்படுத்தக்கூடாது என அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக AICTE வெளியிட்டுள்ள வழிமுறைகளில் மாணவர்களிடம் கல்விக் கட்டணத்தை 4 தவணைகளில் வசூலிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. அதேபோன்று கல்லூரிகளில் பணியாற்றும் பேராசிரியர்களை எந்த காரணம் கொண்டும் பணியிலிருந்து நீக்கக்கூடாது என்றும் அவ்வாறு நீக்கப்பட்டிருந்தால் அந்த உத்தரவுகளை கல்லூரிகள் திரும்ப பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் பேராசிரியர்களுக்கு உரிய மாத ஊதியத்தை
உரிய காலகட்டத்தில் அளிக்க வேண்டும் என்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போது ஆன்லைன் வழியில் வகுப்புகள் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் பிற கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களை அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள வேறு கல்லூரிகளின் இணையதள வசதியை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் AICTE தெரிவித்துள்ளது. முன்னாள் மத்திய இணையமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரி இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணனுக்கு லேசான அறிகுறிகள் ஏற்பட்டதை அடுத்து அவருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் வைரஸ் தொற்று இருப்பது உறுதியான நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக பொன் ராதாகிருஷ்ணன் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நடிகை ஆண்ட்ரியாவிற்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ் திரையுலகின் நட்சத்திரங்கள் பலருக்கும் கொரோனா பாதிப்பு பரவி வருகிறது. அந்த வகையில் நடிகை ஆண்ட்ரியா கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த வாரம் தனக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தன்னை கவனித்துக் கொண்ட நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நன்றி என்றும், தற்போது வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் நன்றாக குணமடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரபல நகைச்சுவை நடிகரும் ஓவியருமான பாண்டு கொரோனா பெருந்தொற்றுக்கு உயிரிழந்திருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த பாண்டு குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் வித்தியாசமான முகபாவனைக்காகவும் உடல் மொழிக்காகவும் பெயர் பெற்றவர் பாண்டு. உடன் நடிப்பவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அசால்ட்டாக ஸ்கோர் செய்யும் வெகு சில நடிகர்களில் பாண்டுவும் ஒருவர். அம்மா சொல்லு, அம்மா என்னையா கண்ணுக்குட்டி அம்மா சொல்ல மாட்டேங்குது, தமிழ்நாடே சொல்லுது. அத சொல்லலன்னா எங்க இட்டாண்ட. அப்படியா? அது வேற ஒண்ணும் இல்லையா, தொண்டையில கட்டி வந்திருக்கு, அது மருந்து கொடுத்த கரைச்சிடலாம். அப்போ மருந்துக்கு ஒரு 50, மேற்கொண்டு ஒரு 50 ரூபாய் வை. யோ இது தர்மாஸ்பத்திரியா? யோ எனக்கு இதுதாயா தர்மா. கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி போய் பாரு, என் கொடி இன்னும் பறந்துகிட்டே இருக்குது. வை. என்ன சார் அநியாயம்? இதே தேசிங் டாக்டர் துட்டு வாங்குவாரா? ஐயோ ராதா தேசிங் இருந்தாவே நான் வாங்குவேன்யா. வை கொடு. தன்னுடைய சகோதரர் இடிச்சபுளி செல்வராஜின் மூலமாக 1981ஆம் ஆண்டு வெளியான கரையெல்லாம் செண்பகப்பூ படத்தில் அறிமுகமான பாண்டு அதன் பின் தன்னுடைய தனித்துவமான நடிப்புக்காக பல படங்களில் தோன்றினார். அதிகம் வசனம் இல்லை என்றாலும் முகபாவனையின் மூலமாக சிரிக்க வைப்பது பாண்டுவின் தனிச்சிறப்பு. இனிமே எங்களுக்கு தண்ணி வேணும்னா லாரி அனுப்ப வேண்டாம், தம்பி அனுப்ப போதும். எங்க தெரிஞ்சு வந்து தண்ணிய இங்க ஏன்டா விட்டுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்க தெருவில் ஜனங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தண்ணி வேணும். சரிங்க, நாங்க ஒரு 5000 லிட்டர் எடுத்துக்கிறோம், இவனை கொண்டு போய் நீங்க ஒரு 5000 லிட்டர் எடுத்துங்க. நம்பியார் பாணியில் கைகளை உரசி நாக்கை மடித்து வினோதமாக சிரிக்கும் பாண்டுவின் ஸ்டைல் ரசிகர்களிடம் எளிதில் அவரை கொண்டு சேர்த்தது. இதன் மூலம் ஒரு சில நிமிடங்களே வந்து போகும் கதாபாத்திரம் என்றாலும் அதை ரசிகர்கள் மறக்காத வண்ணம் நடித்து அசத்தியிருப்பார் பாண்டு. அவன் மூஞ்சி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். செக் போஸ்ட் ரொம்ப கிட்டக்க பார்த்தேன் சார். பின் பொற்காலம் எனலாம். சின்னத்தம்பி, திருமதி பழனிசாமி, உள்ளத்தை அள்ளித்தா, ஏழையின் சிரிப்பிலென பல படங்களில் மறக்க முடியாத பல கதாபாத்திரங்களில் இவர் நடித்துள்ளார். குறிப்பாக விவேக்குடன் இவர் கூட்டணி அமைத்து நடித்த நகைச்சுவை காட்சிகள் இன்றளவும் ரசிகர்களிடம் பேசப்பட்டு வருகிறது. பேசியது கார் என்றைக்கடா பேசியது? அறிவு கட்டவன். இது காருக்குள்ள இருக்கிற சார் பேசுது. வணக்கம். ஏன் எடுபடி? செட்டப். இன்னொரு முறை எடுபடின்னு சொல்லாத. நான் புதுசா நியமிக்கப்பட்டிருக்கிற கால்நடை மினிஸ்டர். மினிஸ்டரா? ஐயோ தொந்தரவு பண்ணாத. ஏதோ ஒரு ஆப்ஷன் டிரைவர் வண்டி எடுப்பா. ஐயோ இந்த தேசத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஐயோ வாட்சி வாட்சி. திருட்டு ராஸ்கல். திருடனை திட்டாத. ஏன்? நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான். பாரத சமுதாய வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாய. நகைச்சுவை என்பதோடு மட்டுமல்லாமல் ஏராளமான குணச்சித்திர வேடங்களிலும் பாண்டு நடித்துள்ளார். நாட்டாமை, காதல் கோட்டை, கோகுலத்தில் சீதை, சிட்டிசன் போன்ற படங்கள் இவரை ஒரு நல்ல குணச்சித்திர நடிகராகவும் அடையாளப்படுத்தின. இந்த பொண்ணை ஏன் உள்ள விட்டீங்க? தமிழ் கத்துக்கணும்னு வந்தா 4 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டா. அவன் ஏன் லேட்டு? ஃபேக்டரியில நிறைய வேலை இருந்தது. ஓ, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குதப்பா, இந்தா. என்ன கமலகிட்ட இருந்து லவ் லெட்டரா? என்னென்ன தப்பாவே யோசிக்கிறீங்க? சர்டிபிகேட் எல்லாம் அனுப்பியிருந்தேன்ல.
அதுக்கு நன்றின்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்கு. ஓஹோ, நீங்களே பாருங்க. நன்றி. சென்னை ஓவியக் கல்லூரி மாணவரான பாண்டு கேபிட்டல் லெட்டர்ஸ் எனும் வடிவமைப்பு நிறுவனத்தையும் வெற்றிகரமாக நடத்தி வந்தார். இரட்டை இலை பொருந்திய அதிமுகவின் கொடியை எம்ஜிஆரின் ஆலோசனைப்படி வடிவமைத்ததில் பாண்டுவின் பங்கு அளப்பரியது. அதேபோல் தமிழக சுற்றுலாத்துறையின் லோகோவை வடிவமைத்துள்ள பாண்டு சென்னையில் முதல் முறையாக உலோகத்தில் பெயர் பலகை வைத்தவர் என்ற பெருமைக்கும் சொந்தக்காரர். கொரோனா பாதிப்பின் காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாண்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு வயது 74. SP ஜெகநாதன், தாமிரா, விவேக், KV ஆனந்த் என அடுத்தடுத்து பிரபலங்களை இழந்து தவிக்கும் திரைத்துறைக்கு பாண்டுவின் இழப்பு மேலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து வரவிருக்கும் செய்தி. வனப்பகுதிகளில் யானைகளை விரட்டி விரட்டி துன்புறுத்திய இளைஞர்கள். அடிக்காதீங்க. விவரமாக அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. பிளே என்றால் கிட் பிளே. வாய்வு வலி தொல்லை கண்ட இடத்துல சாப்பிட்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக விதிக்கப்பட்ட புதிய கட்டுப்பாடுகளால் தமிழகம் முழுவதும் மளிகை, காய்கறி, தேநீர் கடைகள், டாஸ்மாக் கடைகள் உள்ளிட்டவை நண்பகல் 12 மணியுடன் அடைக்கப்பட்டன. விதிகளை மீறி செயல்பட்ட கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். தமிழகத்தில் மின்னல் வேகத்தில் பரவி வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக வியாழக்கிழமை முதல் பல்வேறு கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. அதன்படி சென்னையில் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் 50 விழுக்காடு ஊழியர்களுடன் செயல்பட்டன. மாநகர பேருந்துகள், ஷேர் ஆட்டோக்கள், டாக்ஸிகளில் 50 விழுக்காடு இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணம் செய்தனர். புறநகர் மின்சார ரயில்களில் அத்தியாவசிய பணிகளுக்கு செல்வோர் தவிர பெண்கள், குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் யாரும் பயணிக்க அனுமதிக்கப்படவில்லை. இதனால் மின்சார ரயில் நிலையங்கள் வெறிச்சோடின. தாம்பரம் போகிறதுக்காக இங்கே டிக்கெட்டு கேட்டேன். ஜென்ரல் பப்ளிக் நாட் அலோடு அப்படின்ட்டாங்க. திடீர்னு சொன்னதுனால இப்போ ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. இப்போ நான் வேறு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்லாம் பார்க்கணும். பஸ்ஸில் தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸ்ரீநகர் காய்கறி வாங்கிறதுக்காண்டி வந்தோம். சரின்னு சொல்லிட்டு இப்போ டிக்கெட் வாங்க போகிறதுக்காண்டி வந்தால் அவங்க இல்லை, லேடிஸும் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்டாஃப் மட்டும் தான் உண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் உண்டுன்னு சொல்லுதாங்க. அதனால தான் என்ன செய்ய தெரியாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து இங்கே எப்படி போக போறீங்க? அடுத்து யாரையாவது வர சொல்லி பைக்கில் போகணும், யாரையாவது லிஃப்ட் கேட்டு தான் போகணும். வேறு என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே வணிக வளாகங்களில் இயங்கும் பலசரக்கு கடைகள் மற்றும் காய்கறி கடைகளை திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தனியாக செயல்படும் மளிகை, பலசரக்குகள் மற்றும் காய்கறி கடைகள் நண்பகல் 12 மணி வரை மட்டுமே திறந்திருந்தன. நேர கட்டுப்பாடு காரணமாக கோயம்பேடு சந்தைக்கு வரத்து குறைந்துள்ளதால் காய்கறி விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ சின்ன வெங்காயம் தற்போது 50 ரூபாய்க்கும், 15 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வெண்டைக்காய் 30 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இப்போ 6 மணிலேருந்து 12 மணி வரையும் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு எங்களுக்கு ஆளுங்க இப்போ வாடிக்கையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டே வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால எங்களுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா இப்போ முன்ன மாதிரி வியாபாரம் இல்லாமல் இருக்குது. எங்களுக்கு அந்த டைமிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். தேநீர் கடைகள், இறைச்சி கடைகள் நண்பகல் 12 மணி வரை செயல்பட்டன. உணவகங்களில் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்பட்டது. டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்கும் நேரமும் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணியாக வரையறை செய்யப்பட்டுள்ளது. இதனால் மயிலாப்பூர் உள்ளிட்ட இடங்களில் மதுபான கடைகளில் காலை முதலே ஏராளமானோர் மதுபானங்களை வாங்கிச் சென்றனர். திருச்சி, தென்னூரில் பெரும்பாலானோர் முகக்கவசம் இன்றி மதுக்கடைகளுக்கு வந்திருந்தனர். நண்பகல் 12 மணிக்கு பிறகு கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுவதாகவும் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. 8 to 12 மணி லாக்டவுன் போட்டிருக்காங்க. இனிமேட்டு நாங்கள் எங்கே வேலைக்கு போகிறது? அவ்வளோதான், இந்த குடிச்சிட்டு வீட்டில் போய் தூங்க வேண்டியதான். இப்போ 120 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்படிங்கிற சௌரியம் தான். ஆனால் 12 மணிக்கு மேலே அது 200 ரூபாய்க்கு மேலே விற்கிது, 250 ரூபாய்க்கு மேலே விற்கிது. அப்போ நம்ம காசுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியது மாதிரி இருக்குது. கடலூர் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதுக்கடையில் காலை 11 மணிக்கு பிறகு நூற்றுக்கணக்கான மதுப்பிரியர்கள் முண்டியடித்துக் கொண்டு மது பாட்டில்களை வாங்கிச் சென்றனர்.
தமிழக அரசின் உத்தரவின்படி மதுரையில் 50% பயணிகளுடன் மட்டுமே அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அரசின் கட்டுப்பாடுகளால் வருவாய் இழப்பு ஏற்படும் என கூறி பெரும்பாலான தனியார் பேருந்துகள் சேவைகளை குறைத்துக் கொண்டன. இதனால் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 2 பஸ் 3 பஸ்ஸில் நான் ஏறி இறங்கி இருக்கிறேன். பஸ்ஸு டிக்கெட் இல்லை, கிளங்குன்னு என்னை இறக்கி விட்றாங்க. நான் இங்கேருந்து பட்டுக்கோட்டை எழுதி போகணும். இப்போ 1.25 மணி நேரமாச்சு நான் விட்டு கிளம்பி வந்து இங்கே இப்போ நான் பட்டுக்கோட்டை பஸ் பிடிக்கணும். இது ஒரே ரூட் வண்டினா அதில் 50% ஏற்றணும்னா 50% ஏற்றினா தான் அவங்க எனக்கண்ணா உனக்கண்ணு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நாங்கள் போகிறது எப்படி. நெல்லையில் வண்ணாரப்பேட்டை, பாளையங்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் நண்பகல் 12 மணியை கடந்ததும் ஒரு சில கடைகள் திறக்கப்பட்டு வியாபாரம் நடைபெற்றது. இதையடுத்து உதவி ஆட்சியர் சிவகிருஷ்ணமூர்த்தி ரோந்து பணியில் ஈடுபட்டு ஒலிபெருக்கி மூலம் கடைகளை அடைக்க அறிவுறுத்தினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தடையை மீறி செயல்பட்ட மெட்ரோ ஹைப்பர் மால் உட்பட 4 ஷாப்பிங் மால்களுக்கு தலா 5000 ரூபாய் வீதம் காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். காஞ்சிபுரத்தில் விதிகளை மீறி செயல்பட்ட ஜவுளி கடைகள் உட்பட 10ற்கும் மேற்பட்ட கடைகளை நகராட்சி அதிகாரிகள் மூடினர். மேலும் ராஜாஜி மார்க்கெட் பகுதியில் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காமல் வியாபாரம் செய்த 10ற்கும் மேற்பட்ட கடைகளுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தஞ்சையில் தெற்கு வீதியில் நண்பகல் 12 மணிக்கு மேல் வியாபாரம் செய்த ஹார்ட்வேர், துணிக்கடை, எலக்ட்ரிக்கல் கடைகளுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 25,000-ஐ நெருங்கியுள்ளது. இணைநோய் இல்லாத 45 பேர் உட்பட ஒரே நாளில் 195 பேர் உயிரிழந்தனர். கொரோனா 2வது அலை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் கொரோனா பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஒரே நாளில் 24,898 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 12,97,500 அதிகரித்துள்ளது. 24 மணி நேரத்தில் 21,546 பேர் குணமடைந்தனர். இதையடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 11,51,058 அதிகரித்துள்ளது. இணைநோய் இல்லாத 45 பேர் உட்பட 195 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 14,974 அதிகரித்திருக்கிறது. தற்போதைய நிலையில் மாநிலம் முழுவதும் 1,31,468 பேர் சிகிச்சையில் உள்ளனர். ஒரே நாளில் 1,44,948 பேருக்கு RT-PCR பரிசோதனை மேற்கொண்டதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அதிகபட்சமாக சென்னையில் 6,678 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. மேலும் 69 பேர் உயிரிழந்தனர். இதற்கு அடுத்தபடியாக கோவையில் 2,068 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் செங்கல்பட்டில் 2,039 பேருக்கும், திருவள்ளூரில் 1,660 பேருக்கும், மதுரையில் 996 பேருக்கும் புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை அரசு மருத்துவமனைக்கு மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருந்து திரவ ஆக்சிஜன் வந்தடைந்தது. நெல்லை மாவட்டத்தில் கொரோனா 2வது அலை வேகமாக பரவி வருகிறது. இந்த 2வது அலையில் பெரும்பாலானோருக்கு நுரையீரல் பாதிக்கப்படுவதால் சிகிச்சைக்கான ஆக்சிஜன் தேவை அதிகரித்துள்ளது. நெல்லை அரசு மருத்துவமனையில் 19 கிலோ லிட்டர் ஆக்சிஜன் கையிருப்பு இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில் மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருந்து 8 கிலோ லிட்டர் திரவ ஆக்சிஜன் கொண்டு வரப்பட்டது. நாள் ஒன்றுக்கு 14 டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்பட்டு சென்னைக்கு அனுப்பப்படும் நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் கோரியதால் நெல்லை மருத்துவமனைக்கு ஆக்சிஜனை இஸ்ரோ அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் 69% இடஒதுக்கீட்டு முறையை பாதுகாக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்தா சமூகத்தினருக்கென்று கல்வி வேலைவாய்ப்பில் அளிக்கப்பட்ட உள் ஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளதை குறிப்பிட்டுள்ளனர். இதனால் தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கும் 69% இடஒதுக்கீடு குறித்த அச்சம் மக்களிடையே நிலவுவதாகவும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உடனடியாக சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெற்று 69% இடஒதுக்கீடு காப்பாற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
தனியார் மருத்துவமனைகள் கொரோனா நோயாளிகளிடம் அதிக கட்டணம் வசூலிப்பது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. கொரோனா சிகிச்சைக்கு தமிழக அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட தனியார் மருத்துவமனைகள் அதிகமாக வசூலிப்பதாக வெர்னிகோ மேரி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். அரசு தனியார் மருத்துவமனைகளில் காலியாக உள்ள படுக்கைகளின் விவரங்களை இணையதளத்தில் பதிவிட உத்தரவிட வேண்டும் என்பன கோரிக்கைகள் மனுவில் இடம்பெற்றிருந்தன. இந்த மனு நீதிபதிகள் ரமேஷ் புகழேந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தனியார் மருத்துவமனைகள் கொரோனா நோயாளிகளிடம் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் அரசு தனியார் மருத்துவமனைகள் படுக்கை விவரங்களை வெளிப்படைத்தன்மையுடன் இணையதளத்தில் பதிவிட்டால் கொரோனா நோயாளிகளுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மனு தொடர்பாக பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வரும் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள மு.க.ஸ்டாலினுடன் தமிழக அரசின் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை பெறலாம். செய்தியாளர் பாண்டிராஜ் இணைகிறார். பாண்டிராஜ், எதை முக்கியத்துவம் வைத்து இந்த ஆலோசனைக் கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? ஆக்சுவலி கொரோனா நோய் தொற்றினுடைய இந்த 2வது அலை நாளுக்கு நாள் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் சுமார் 24,000 பேருக்கு தமிழகத்தில் கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளை காலை தமிழக முதல்வராக பதவியேற்க உள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள தனது இல்லத்தில் தமிழக அரசு உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக இதில் குறிப்பாக தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இருக்கின்றனர். ஏற்கனவே இன்று பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இன்று முதல் புதிய விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவதா அல்லது மருந்துகளுடைய நிலவரம் மற்றும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு குறித்த பல்வேறு விவரங்கள் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்று செங்கல்பட்டு மருத்துவமனை இருந்தது, அதே போல திருப்பத்தூர் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாகவும் இது ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக ஆலோசனையில் பங்கேற்றிருக்கக்கூடிய தலைமைச் செயலர் மற்றும் சுகாதாரத்துறை செயலர் ஆகியோரிடம் ஆக்சிஜன் இருப்பை தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த 2 மருந்தினுடைய விநியோகமானது சீராக இருக்க வேண்டும். குறிப்பாக சென்னை மட்டுமல்லாது பிற மாவட்டங்களிலும் சீராக இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தொடர்பாக தற்போது இந்த விவாதமானது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும், எனவே புது கட்டுப்பாடுகள் இன்றிலிருந்து அமல் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மேலும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பாகவும், அதே சமயத்தில் நாளை தலைமை முதல்வராக பதவியேற்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த ஆலோசனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள மு.க.ஸ்டாலினுடன் தமிழக அரசின் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தற்போது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் பாண்டிராஜ் தர கேட்டோம். மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு. உடுமலைப்பேட்டை அருகே திருமூர்த்தி வனப்பகுதியில் இளைஞர்கள் சிலர் யானைகளை நாய்களை ஏவி துரத்தியும் கற்களால் அடித்தும் கொடுமைப்படுத்தும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் இந்த கொடூரம் அரங்கேறியது எப்படி? இந்த காட்சியை பார்த்தால் வனப்பகுதியில் சிக்கிக்கொண்ட இளைஞர்களை யானை விரட்டுவது போல தோன்றலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த இளைஞர்கள் நாய்களை ஏவியும் கற்களால் அடித்தும் விரட்டி விரட்டி தாக்குவதால் ஆத்திரப்பட்டு பதிலுக்கு விரட்டுகின்றன இந்த காட்டு யானைகள். இவர்கள் யார்? வனத்துறை நடவடிக்கை என்ன? திருப்பூர் மாவட்டம் உடுமலை வனச்சரகத்திற்கு உட்பட்ட திருமூர்த்தி வனப்பகுதியில் குட்டிகளுடன் ஏராளமான யானைகள் உலவி வருகின்றன. யானைகள் உலவும் பகுதி என்பதால் இப்பகுதியை
பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக வனத்துறை அறிவித்துள்ளது. இங்குள்ள நீர் ஆதாரமாக திகழும் திருமூர்த்தி அணைக்கு இந்த யானைகள் நீர் அருந்த அடிக்கடி வருவதுண்டு. அவ்வாறு நீர் அருந்த வந்த யானைகளை இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் சிலர் துரத்திச் சென்று கற்களை வீசி தாக்குதல் நடத்துகின்றனர். அவர்களின் நாய்கள் யானைகளை விரட்டுகின்றன. சிலர் கம்புகளால் அடித்து யானைகளை விரட்டுகின்றனர். யானைகளின் வாலை பிடித்து இழுத்து துன்புறுத்தும் காட்சிகளும் பதிவாகியுள்ளன. இந்த வீடியோக்களை அவர்களில் சிலரே பதிவும் செய்துள்ளனர். இவை தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. கற்களை வீசி தாக்குதல் நடத்தும் போது வலி தாங்காமல் குட்டி யானை பிளிரவே தாய் யானை ஆக்ரோஷமடைந்து சிறுவர்களை துரத்தியுள்ளது. சிலர் யானைகளிடம் சிக்காமல் இருக்க மரத்தின் மீது ஏறி அமர்ந்துள்ளனர். தங்களை பாதுகாத்துக் கொள்ள இவர்கள் யானைகளை விரட்டவில்லை என்பது காட்சிகளை காணும் போது தெரிகிறது. இந்த காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ள வனவிலங்கு ஆர்வலர்கள் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் ஆடுபாடு மேய்க்கச் சென்ற மலைவாழ் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. இதையடுத்து பாதுகாக்கப்பட்ட பகுதியில் யானைகளை தாக்கிய நபர்களை கைது செய்ய வன பாதுகாப்பு அதிகாரி கணேஷ்ராம் தலைமையிலான குழுவினர் திருமூர்த்தி மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையின் நிறைவில் செட்டில்மெண்ட் பகுதியைச் சேர்ந்த 25 வயதான காளிமுத்து, 32 வயதான செல்வம் மற்றும் 30 வயதான அருள்குமார் ஆகிய 3 பேர் மீது வன உயிரின பாதுகாப்பு உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வன பகுதிக்குள் மூவரும் தலைமறைவாக பதுங்கியிருப்பதால் அவர்களை வனத்துறை அதிகாரிகள் தேடி வருகின்றனர். காட்டு யானை தாக்கி பலியானதாக செய்திகள் வெளிவரும் நிலையில் யானைகள் மறைமுகமாக சீண்டப்படுவதும் தாக்கப்படுவதும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. வனத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா என்பதே வனவிலங்கு ஆர்வலர்களின் கேள்வியாக உள்ளது. உலகில் எந்த ஒரு நாட்டிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் இந்தியாவில் உச்சபட்சமாக 4,12,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. கர்நாடகாவில் கட்டுக்கடங்காமல் வைரஸ் பரவுவதால் ஒரே நாளில் 50,000க்கும் மேற்பட்டோர் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இந்தியாவில் கொரோனா 2வது அலை கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகிறது. இதனால் புதிதாக 4,12,262 பேருக்கு பெருந்தொற்று கண்டறியப்பட்டுள்ளதுடன் 3,980 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி 4,00,000 பேருக்கு கொரோனா உறுதியானதே இதுவரை உச்சமாக இருந்தது. இந்நிலையில் தற்போது பாதிப்பு அதையும் மிஞ்சியுள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரே நாளில் கொரோனாவால் 920 பேர் உயிரிழந்தனர். டெல்லியில் விதிக்கப்பட்டுள்ள கொரோனா ஊரடங்கு காரணமாக தொற்று விகிதம் படிப்படியாக குறைந்து 26 விழுக்காடாக மாறியுள்ளது. கர்நாடகத்தில் ஒருநாள் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து 50,000 கடந்துள்ளது. பெங்களூருவில் மட்டும் ஒரே நாளில் 26,206 பேருக்கு கொரோனா உறுதியானதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். RT-PCR சோதனையில் கண்டறியப்படாத புதிய வகை கொரோனாவால் நுரையீரல் பாதிப்பு அதிகரித்து உயிரிழப்பும் அதிகரித்திருக்கிறது. பெங்களூருவில் கொரோனா தொற்று உச்சம் தொட்டுள்ள நிலையில் மருத்துவமனைகளில் போதிய படுக்கை வசதிகள் இல்லை என்றும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை தொடர்ந்து நிலவுவதாகவும் கூறப்படுகிறது.
நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உரிய சிகிச்சை கிடைக்காமல் தவிக்கும் ஒருவரின் உறவினர் பெங்களூருவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தின் முன்பு உதவி கோரி மன்றாடினார். இதையடுத்து உரிய சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் சமாதானம் செய்து அவரை அனுப்பி வைத்தனர். ಒಂದು ಗಂಟೆಯಿಂದ ಇದು ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಗೊತ್ತಾ? ಒಂದು 20 ಆಸ್ಪತ್ರೆ ಸುತ್ತಿದ್ದೀವಿ. ಎಲ್ಲರೂ ಬೆಡ್ ಇಲ್ಲ. ಸರ್ಕಾರ ಮಾತ್ರ ಹೇಳ್ತಾರೆ ಟಿವಿಲಿ ಏನಂತ ಎಲ್ಲ ಕಡೆ ಇದೆ, ಎಲ್ಲ ಕೊರತೆ ಇಲ್ಲ ನೀವು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಏನಿಲ್ಲ ನ್ಯಾಯ, ನಮಗೆ ನ್ಯಾಯ ಕೊಡಿಸ್ಬೇಕಾ ದಯವಿಟ್ಟು. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவிலும் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான மருத்துவ ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு நிலவுகிறது. அங்குள்ள தனியார் ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையத்திற்கு வெளியே காலி சிலிண்டர்களுடன் ஏராளமானோர் காத்திருந்தனர். ஹரியானா மாநிலம் குர்கிராம் பகுதியில் பாதுகாப்பு கோரி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் திடீர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் கொரோனா நோயாளிகள் ஆம்புலன்ஸ் சேவை கிடைக்காமல் அவதியுற்றனர். மேலும் உயிரிழந்த சிலரை உரிய பாதுகாப்பு இன்றி தனியார் வாகனங்களில் எடுத்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. மேற்குவங்க முதலமைச்சராக மீண்டும் மம்தா பானர்ஜி பொறுப்பேற்றவுடன் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக பவானிபூர் மருத்துவமனையில் நேரில் சென்ற அவர் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பாக ஆய்வு நடத்தினார். காஷ்மீரிலும் தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் பட்காம் பகுதியில் உள்ள கொரோனா மையத்திற்கு இந்திய ராணுவத்தின் சார்பில் 250 படுக்கைகள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. மருத்துவ ஆக்ஸிஜன் சிலிண்டர் நாளை வரை மட்டுமே கையிருப்பு உள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதையடுத்து தேவையான மருத்துவ ஆக்ஸிஜனை தடையில்லாமல் வழங்குவதை உறுதி செய்ய மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. கொரோனா முதல் அலையில் பாதிப்புக்கு உள்ளானவர்களில் 10 விழுக்காட்டினருக்கு மட்டும் மருத்துவ ஆக்ஸிஜன் தேவைப்பட்ட நிலையில் தற்போது 30 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. இதனால் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை நிலவுகிறது. சென்னையில் தனியார் மருத்துவமனைகளுக்கு கடைசி நேரத்தில் ஆக்ஸிஜன் விநியோகம் செய்யப்படுவதாகவும் ஓரிரு வாரத்தில் கடும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் மருத்துவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சில மருத்துவமனைகள் ஆக்ஸிஜன் உதவி தேவைப்படும் நோயாளிகளை அனுமதிப்பதை குறைத்துள்ளன. சில மருத்துவமனைகள் மாற்று ஏற்பாடாக ஆக்ஸிஜன் செறிவூட்டிகளை கொள்முதல் செய்யும் பணியை தொடங்கியுள்ளன. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் மருத்துவ ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டால் ஏராளமானோர் உயிரிழப்பது தொடர்பாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இதுபோன்ற நிலை தமிழகத்திலும் வரக்கூடும் என்ற அச்சத்தில் வசதி படைத்தவர்கள் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை அதிக விலை கொடுத்து வாங்கி வைப்பதாக கூறப்படுகிறது. விருதுநகரில் வழக்கமாக 3000 ரூபாய்க்கு விற்கப்படும் சிலிண்டர்களை தற்போது 30,000 ரூபாய் வரை கொடுத்து மக்கள் வாங்கிச் செல்கின்றனர். அங்குள்ள மருத்துவமனைகளுக்கு மருத்துவ ஆக்ஸிஜன் நிரப்புவதில் தாமதம் நிலவுவதாக கூறப்படும் நிலையில் தற்போது ஆக்ஸிஜன் தேவை அதிகரித்திருப்பதாகவும் ஆனால் தட்டுப்பாடு கிடையாது என்றும் ஆட்சியர் கண்ணன் விளக்கமளித்திருக்கிறார். கரூரில் 10,000 லிட்டர் ஆக்ஸிஜன் தயார் நிலையில் உள்ளதாகவும் கொரோனா நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு இல்லாத வகையில் இடைவிடாமல் வழங்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் அசோகன் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் தினந்தோறும் 100க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதியாகி வரும் நிலையில் கூடுதலாக ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 500 படுக்கைகள் அமைக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் மதுசூதனன் ரெட்டி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் தொற்று அதிகரித்து வரும் சூழலில் மாவட்ட அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி கட்டாரியா ஆய்வு மேற்கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேவையான அளவு ஆக்ஸிஜன் சிலிண்டர் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். மாநிலம் முழுவதும் 4000 ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகள் உள்ள நிலையில் கூடுதலாக 6000 ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகள் அமைக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதில் சென்னையில் மட்டும் புதிதாக 2900 ஆக்ஸிஜன் படுக்கைகள் அமைக்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக மருத்துவ கல்வி இயக்குநர் நாராயணபாபு தெரிவித்துள்ளார். பிற வார்டுகளில் உள்ள ஆக்ஸிஜன் படுக்கைகளையும் கொரோனா நோயாளிகளுக்காக பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்தின் நிர்வாக இயக்குநர் உமாநாத் கேரள கஞ்சிக்கோடு பகுதியிலிருந்து தென் தமிழகத்திற்கு ஆக்ஸிஜன் விநியோகிக்கும் பணி நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கையிருப்பில் உள்ள சிலிண்டர்கள் வெள்ளிக்கிழமை வரை மட்டுமே இருக்கும் என்றும் அதற்கு மறுநாள் மிக மோசமான சூழ்நிலையை எட்டிவிடுவோம் என்றும் குறிப்பிட்டார். இதனை கேட்ட நீதிபதிகள் வட மாநிலங்களில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக் கழகம் ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு விரைந்து செய்தது போல தென் மாநிலங்களுக்கு செய்ய மத்திய அரசு ஆலோசிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். மேலும் தமிழகத்திற்கு தேவையான ஆக்ஸிஜனை தடையில்லாமல் வழங்கப்படுவதை வெள்ளிக்கிழமைக்குள் உறுதி செய்யவும் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர்.
மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு.